இந்நிலையில் இரு தரப்பினரிடையே இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதாக வெளியான செய்தியில் உண்மை இல்லை என்று சன் தொலைக்காட்சி குழுமம் விளக்கம் அளித்துள்ளது. சன் குழும சொத்துக்களை பெருமளவில் கைப்பற்றிவிட்டதாக தொழிலதிபர் கலாநிதி மாறன் உள்ளிட்டோருக்கு அவரது சகோதரரும் எம்பியுமான தயாநிதி மாறன் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக செய்தி வெளியானது. குறிப்பாக சுமார் 2500 முதல் 3000 மதிப்புள்ள பங்குகளை குறைந்த விலைக்கு IPO வெளியிட்டு 10 ரூபாய் முகமதிப்பு என்ற அடிப்படையில் 12 லட்சம் பங்குகளை கலாநிதி மாறன் தனக்கு ஒதுக்கிக் கொண்டதாகவும் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியதாக கூறப்பட்டது. சன் குழுமத்தின் பங்குகள் ஒதுக்கீட்டை கடந்த 2003ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கு மாற்ற வேண்டும் என தயாநிதி மாறன் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தைக்கு சன் குழுமம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் குற்றம் நடந்ததாக கூறப்படும் 22 ஆண்டுகளுக்கு முன்பு தங்கள் நிறுவனம் வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம் என்ற நிலையில் இருந்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றச்சாட்டு தொடர்பான செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என்றும் யூகத்தின் அடிப்படையில் வெளியானது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குற்றச்சாட்டின் மூலம் சன் குழுமத்தின் அன்றாட நிகழ்வுகளில் எவ்வித தாக்கமும் ஏற்படவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. அதே சமயம் தங்கள் குடும்ப பிரச்சனை குறித்தான குற்றச்சாட்டு முற்றிலும் தனிப்பட்டது என்றும் சன் குழுமம் குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு தம்பதியர் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. 11வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு சிவாலய யோகா மையம் சார்பில் தம்பதியர் இணைந்து யோகா செய்யும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இளையவர் முதல் முதியவர்கள் வரை 50க்கும் மேற்பட்ட தம்பதியினர் இணைந்து யோகாசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே INS ராஜாளியில் பணியாற்றிய ஒப்பந்த தொழிலாளர் கொலை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அகநகர் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவர் அரக்கோணம் INS ராஜாளியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பெருமூச்சு பகுதியில் உள்ள தெப்பக்குளத்தில் கௌதம் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் தனது அண்ணியுடன் கௌதம் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததால் ஆத்திரமடைந்த அருண் என்பவர் தனது நண்பர்களான தீனா, சதீஷ், தேவா ஆகியோருடன் சேர்ந்து கௌதமை அடித்து கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அருண், தீனா, சதீஷ், தேவா ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருவேறு இடங்களில் புகுந்த பாம்புகள் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்பட்டன. வள்ளுக்குடி பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவர் வீட்டில் வைக்கோல் போரில் கட்டியிருந்த வலையில் சுமார் 6 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு இருந்தது. இதனையடுத்து அங்கு வந்த பாம்பு பிடிப்பவர் நாகப்பாம்பை மீட்டு வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டார். இதேபோன்று சீர்காழியில் மற்றொருவர் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த நாட்டுக்கோழியை கொன்று கூண்டில் இருந்த முட்டைகளை விழுங்கிய 6 அடி நீள கருநாக பாம்பும் பிடிக்கப்பட்டு பாதுகாப்பான வனப்பகுதியில் விடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புகையிலை போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். 5 விளக்கு என்ற இடத்தில் செட்டிநாடு பப்ளிக் பள்ளி சார்பில் நடைபெற்ற புகையிலை மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை DSP பார்த்திபன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் புகையிலை மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கூடுதல் காவல்துறை இயக்குநர் நேரில் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பக்தர்களின் பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை காவல்துறை கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆய்வு செய்தார். அவருடன் IG பிரேமானந்த் சிம்ஹா, DIG சந்தோஷ் அடிமணி, தூத்துக்குடி SP ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக சென்ற காரால் பரபரப்பு ஏற்பட்டது. பரபரப்பாக இயங்கும் காமராஜர் சாலையில் அதிவேகமாக வந்த ஹுண்டாய் காரை இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலர் செல்வம் என்பவர் துரத்தி பிடிக்க முயன்றார்.
அதற்குள் காரை ரிவர்ஸ் எடுத்து காவலரை மோதுவது போல் பயமுறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பினார். இந்நிலையில் காரின் நம்பர் பிளேட்டை வைத்து ஓட்டியது யார், யாருடைய வாகனம் என்பது குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை கோயம்பேடு அருகே மெத்தபெட்டமைன் போதை மாத்திரைகளை வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். நெற்குன்றம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது அவரிடம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அந்த நபர் நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த தனஞ்சயன் என்பது தெரியவந்தது. மேலும் அவரின் கூட்டாளி பெரியசாமியையும் கைது செய்த போலீசார் 51 கிராம் மெத்தபெட்டமைன் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தங்கச்சி மடம் பகுதியைச் சேர்ந்த லெனின்ராஜ் என்பவர் தனது காரில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் தொண்டி நோக்கி சென்றுள்ளார். அப்போது தொண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் எதிரே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சிவகங்கையைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை பேருந்து நிறுத்தத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். புதன் சந்தை பேருந்து நிறுத்தத்தில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 3 பேரை ஆயுதப்படை காவலர் அருள்குமார் பிடித்து விசாரித்துள்ளார். அப்போது அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அருண்குமார், கோகுல்ராஜ், நந்தகுமார் ஆகிய 3வரையும் கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பள்ளி மாணவிகளை ஆபாசமாக புகைப்படம் எடுத்த புகாரில் கல்லூரி மாணவர் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சுங்கரஹள்ளியைச் சேர்ந்த சரவணன், கெட்டூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான செந்தமிழ் ஆகியோர் இன்ஸ்டாகிராம் மூலம் பள்ளி சிறுமிகள் இருவரிடம் பழகியுள்ளனர். இதனையடுத்து சிறுமிகளிடம் வாட்ஸ்அப் காலில் பேசும்போது அவர்களை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து அதனை பெத்தானூரைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவருக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமிகளின் பெற்றோர் பொம்மிடி போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் கல்லூரி மாணவர் செந்தமிழ், வெங்கடேஷ், சரவணன் ஆகிய 3வரையும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மறைந்த திமுக நிர்வாகியின் இரங்கல் கூட்டத்தில் மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினார். விளானூர் ஊராட்சியைச் சேர்ந்த திமுகவின் முன்னாள் சட்டத்திருத்த குழு உறுப்பினர் மிசா ராமநாதன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவர் மறைவையொட்டி நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், ரகுபதி, மெய்யநாதன், MP திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய திருச்சி சிவா, மறைந்த மிசா ராமநாதனை தனக்கு 50 ஆண்டுகளாக தெரியும் என்றும் நெருக்கடி நிலையின் போது சிறை சென்ற நேரத்தில் தனக்கு தைரியம் சொன்னவர் என்றும் கூறி உணர்ச்சி பெருக்கில் கூறி கண்கலங்கினார். தேனி நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 20ஆம் தேதியாகியும் சம்பளம் வழங்காததால் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி நகராட்சியில் தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாத சம்பளம் காலதாமதமாக 20ஆம் தேதிக்கு பிறகே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மே மாதத்திற்கான சம்பளம் இதுவரை வழங்கவில்லை என கூறி தூய்மை பணியாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர்.